நான் அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்று விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பாசம் வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய நேசத்தை விரும்புகிற நாம் இறைவனுக்காக வேண்டி எனக்கு அநீதி இழைத்த, அக்கிரமம் செய்த, பாவம் செய்த அவர்களெல்லாம் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இறைவா நீ என் பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ். வலா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு வலா தஹாஸது வலா ததாபரு வலா தபாகலு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. சகோதரனுக்கிடையே ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கிடையே நீங்க கோபப்படாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க, ஒரு ஆளு மேல பகைச்சு கொள்ளாதீங்க. இது எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள். இறைவனுக்காக மன்னி, இறைவனுக்காக அதை தூக்கி தூர போடு, உள்ளத்திலிருந்து தூக்கி கடாசு. நான் அப்படி என் உள்ளத்திலிருந்து அதை நீக்கி இருக்கிறேனா, மறந்திருக்கிறேனா, மன்னிச்சிருக்கிறேனா என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை பேரிடத்துல பேசாமல் இருக்கிறீர்கள் அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. அடியாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் இணை கற்பிக்காமல் இருக்கிறார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்காக அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாயிலை திங்கட்கிழமையும் வேலைக்கிழமையும் திறந்து வச்சு நான் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற அடியார்களே என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்வதற்கு 2 நாளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இணை கற்பிக்காதவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு கீழே சொல்லுகிற செய்தியை பாருங்கள். முஸ்லிம்களுக்கிடையே பகைமை கொள்ளாத சகோதரர்களை தவிர